டேய் தம்பி, என்ன கலெக்ஷன் வாங்க போறேன்னு சொன்ன? போனியா இல்லையா? சார் அவங்க வீட்டில் உடம்பு சரியில்லையா, அடுத்த வாரம் தரேன்னு சொன்னாங்க சார். இன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள 5 கலெக்ஷன் முடிச்சாகணும். அப்படி இல்லைனா நீ தான் வேற வேலையை தேடிக்கிற மாதிரி இருக்கும். முடிக்கிற வேலையை பாரு. சரிங்க சார். சார் சார் சாப்பிடாம எங்கே கிளம்பிட்டீங்க? சாப்பிட்டு போங்க. சாப்பிடலாம் எங்கப்பா டைம் இருக்குது. நான் இப்போ கலெக்ஷன் போகலன்னா என் வேலையே போயிடும். வேலை பார்க்குறதெல்லாம் சரிதான், நான் தப்புன்னு சொல்லல. அதுக்கு நல்லா சாப்பிட்டா நல்லா வேலை பார்க்க முடியும், தெம்ப ஓட முடியும். இப்படி சாப்பிடாம போனால் எப்படி சார்? ஓடி தானே ஆகணும். வீட்டில் குடும்ப கஷ்டம், தங்கச்சி படிப்பு செலவு, அப்பா அம்மா மெடிக்கல் செலவு, இதெல்லாம் அப்படியே மடையில் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கிடையில் மேனேஜர் டென்ஷன் வேற. கலெக்ஷன் வாங்க போகிறேன், காசு தர மாட்டான். அவன் குடும்ப கஷ்டத்தை நம்மக்கிட்ட சொல்லுவான். அதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கு. என்ன பண்ணுறது? அவங்க கஷ்டத்தை பார்த்தா நாம் பிழைக்க முடியாதுல்ல. இதுக்கிடையில் இந்த வேலையில் மாட்டிட்டு படாது பாடுபடுறேன். குடும்பம்னு வந்துட்டால் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஓடிட்டே இருக்கிறப்போ வயசும் வாழ்க்கையும் தள்ளி தள்ளி போயிடுது. சம்பாரிச்சு கையில் காசு இருக்கும்போது திரும்பி பார்த்தா வயசு இருக்காது. என்ன பண்ணுறது? ஆம்பளைங்களாச்சே. என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சாப்பிட்டு போகிறனால எதுவும் தப்பாயிடாது. வாழ்க்கை ஒரு நாள் நல்லபடியாக அமையும், நம்புங்க. கண்டிப்பாக அமையும். இப்போ சாப்பிட்டு போங்க. சரி சார். Talk to Editors presents Kanmani Mess.